அத்தியாயம் 6. அவனது குரல் அவளை என்னவோ செய்தது. அத்தனை நேரம் உடலிலும் மனதிலும் ஏற்பட்ட வலிகள் அனைத்தும் மறந்து போனது. சற்று நேரம் அவனது பாடலை கேட்டுக்கொண்டிருந்தவள் ஜன்னல் கதவை மூடி வைத்துவிட்டு மீண்டும் வந்து படுக்கையில் அமர்ந்தாள். அங்கே அவனது மனதோ தன்னை பூவை சுற்றும் தேனி போல சுற்றி கொண்டிருந்தவளையே எண்ணிக்கொண்டிருந்தது. அவன் கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு அடுத்து என்ன என்று காத்திருந்த காலம். தாய் தந்தை என்று எந்த உறவுகளுமே இல்லாது வளர்ந்தவனுக்கு ஷங்கர் தான் அனைத்துமாக இருந்தார். படிப்பை முடித்ததும் அவரிடம் சென்று ஹோட்டலில் வேலை பார்க்கிறேன் என்று சொன்னதும் பயங்கரமாக கோபப்பட்டார். அவனது படிப்பிற்கான வேலையை தேடுமாறு சொல்லி அவனை ஊக்கப்படுத்தினார். அப்பொழுதும் அவன் படித்த கல்லூரி ஆபீஸில் வேலையிடம் காலியாக இருப்பதாகவும் அவனை வந்து பார்க்குமாறு சொன்னார்கள். அதன்படி போக அந்த வேலை அவனுக்கு கிடைத்தது. தினமும் பேருந்தில் பயணம் செய்து வேலைக்கு செல்ல ஆரம்பித்தான். அந்த பயணம்தான் அவனது வாழ்க்கை பாதையை மாற்றியது. அதுவரை தனது நண்பர்களுடன் மட்டுமே சுற்றி கொண்டிருந்தவனின் வாழ்க்கையை மாற்றவென்று அதே பேருந்தில் பயணிக்க ஆரம்பித்தாள் கல்லூரிக்கு புதிதாக சேர்ந்த தேன்மொழி. இருவரும் ஒரே தெருவில் இருந்தாலும் தேன்மொழி மிக அமைதியான பெண். அதிலும் கட்டுப்பாடுகள் நிறைந்த வீட்டில் வளர்ந்ததால் அவளை அதிகம் பேருக்கு தெரியாது. சுமார் 2 மாதம் வரை இருவரும் ஒரே பேருந்தில் சென்றாலும் ஒருவரை ஒருவர் கவனிக்கவில்லை. இதயாவோ காதல், திருமணம் என்கிற வாழ்க்கையின் மறுபக்கத்தை பற்றியெல்லாம் யோசிக்கவே இல்லை. அவனுடைய ஒரே கொள்கை நன்றாக வேலை செய்து சம்பாதித்து ஷங்கருக்கு தன் நன்றி கடனை செலுத்த வேண்டும் என்பதே. அதனால் அவனது பார்வை எந்த இடத்திலும் பெண்களின் பக்கம் திரும்பவே இல்லை. ஆனால் அழகனான அவன் மீது பெண்களின் பார்வை படியலாயிற்று. அப்படி ஒரு தருணத்தில்தான் தேன்மொழியின் தோழி இதயாவை காட்டி, செம்மையா இருக்கான்ல, நம்ம காலேஜில் தான் ஒர்க் பண்ணுறான் தேனு என்றாள். அதுவரை அவன் பக்கமே திரும்பாத பார்வை முதலாக அவன் மீது விழ சத்தியமாக மயங்கித்தான் போனாள். அவளது கண்கள் அவனையே வட்டமிட்டது. அன்று ஆரம்பித்த அவளது பார்வை தினமும் அவனை தொடர ஆரம்பித்தது. ஒவ்வொரு நாளும் அவனது செய்கைகள் அவளை அவன்பால் நகர்த்தி சென்றது. எந்த வம்பு தும்பிற்கும் போகாமல் அமைதியாக பயணிக்கும் அவன் மீது பெண்ணவள் மெல்ல பித்தாகி போனாள். பெண்களிடத்தில் அவன் காட்டும் கண்ணியம், சக மனிதரிடத்தில் அவன் காட்டும் மரியாதை என்று ஒவ்வொன்றும் அவளை அசைத்து பார்த்தது. இப்படியே 4 மாதங்கள் கடந்திருக்க இதயா முதலாக தன்னை சுற்றும் விழிகளை கண்டு கொண்டான். யாரோ தினமும் தன்னை கவனிப்பதைப் போல உணர ஆரம்பித்தான். அது அவனுக்குள் சங்கடத்தை கொடுக்க, அது யாரென்று தெரிந்து கொள்ள பார்வையை சுழற்ற ஆரம்பித்தான். அது அவள் மீது விழ அப்பொழுதும் அவள் தனது பார்வையை விலக்கிக் கொள்ளவில்லை. அதில் அதிர்ந்து போனவன் தனது பார்வையை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டான். ஆனாலும் தன்னையே துளைத்து கொண்டிருக்கும் பார்வையை உணர்ந்தே இருந்தான். அவனை அது சங்கடப்படுத்த அன்று கல்லூரியின் அருகே பேருந்திலிருந்து இறங்கியதும் அவள் தோழிகளுடன் முன்னே செல்ல அவன் ஒரு தயக்கத்துடன் பின்னே நடக்க ஆரம்பித்தான். அவளை எப்படியாவது அழைத்து இது தவறு என்று சொல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில்தான் அவர்களை தொடர்ந்தான். அவன் தன்னை தொடர்வதை உணர்ந்தவள் தோழியிடம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அவளை போக சொல்லிவிட்டு மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள். அவளது தோழி சென்றதும் அவசரமாக அவளின் அருகே சென்றவன், "ஒரு நிமிஷம்" என்றான். அவன் சொன்னதும் சட்டென்று நின்றவள் அவன் முகத்தை நேருக்கு நேர் பார்த்தாள். அவள் அப்படி பார்க்கவும் சங்கடப்பட்டு போனவன், "இது தப்புங்க, நீங்க தினமும் இப்படி பார்க்கறது ரொம்ப தப்பு" என்றான் எங்கோ பார்த்தபடி. யாரிடமும் அதிகம் பேசி அறியாத தேன்மொழிக்கு அவனிடம் மட்டும் வார்த்தைகள் இயல்பாக வந்தது. "என்கிட்டயா பேசுறீங்க?" என்றாள் இதழில் எழுந்த சிரிப்புடன். அவளது குரலில் தெரிந்த கேலியை உணர்ந்து கொண்டவன் மெல்ல திரும்பி, "வேண்டாங்க, நீங்க என்னவோ நினைச்சுக்கிட்டு பழக நினைக்கிறீங்க. இது தப்பு. நீங்க இப்போதான் படிக்க வந்திருக்கீங்க. நல்லா படிச்சு முன்னேறி பெத்தவங்க சொல்கிற வாழ்க்கையை ஏற்றுக்கோங்க" என்றான் அமைதியாக. அவளோ, "இது என்னங்க புதுசா இருக்கு? கண்ணு இருக்கிறது பார்க்கறது தான். அப்படி பார்த்தா நான் காதலிக்கிறேன்னு அர்த்தமா?" என்றாள் கிண்டலாக. "இல்லைங்க, அப்படி சொல்லலை. நீங்கள் பார்ப்பதை உங்கள் வீட்டில் உள்ளவங்க பார்த்தா தப்பாக போயிடுமேன்னு சொன்னேன்" என்றான் பதற்றத்துடன். இதழில் எழுந்த சிரிப்பை அடக்கியபடியே, "அப்போ பார்த்துக்கலாம், அதுவரை நான் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன்" என்றவள் முன்னே செல்ல, அதை கேட்டு அவன் அதிர்ந்து நிற்க சட்டென்று திரும்பியவள், "ஹலோ, இந்த சட்டை நல்லாவே இல்லை. நாளையிலிருந்து கொஞ்சம் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. என் கண்ணு பூத்து போகுதில்ல, இதை பார்த்து" என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள். அவளது பேச்சில் அசந்து போனவன், "அடிப்பாவி, நான் என்ன சொல்கிறேன், இவ என்ன சொல்லிட்டு போறா" என்று எண்ணிக்கொண்டே கல்லூரிக்குள் செல்ல ஆரம்பித்தான். அதே சமயம் உள்ளுக்குள் பன்னீர் ரோஜாக்கள் மழையாக மேனி மீது கொட்டியது.
வெளியில் 30 டிகிரி வெயில் அடித்தாலும் அவனுக்கு அண்டார்டிகாவில் இருப்பது போல குளுகுளுவென்று இருந்தது. முதன்முறையாக தன்னை ஒரு பெண் ரசிக்கிறாள் என்கிற உணர்வே அவனை தரையில் விடாமல் பறக்கச் செய்தது. அவள் யாரென்று அவனுக்கு தெரியாது. ஆனால் தன்னை ஒருத்தி ரசிக்கிறாள் என்கிற அந்த உணர்வு அவனை மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியது. அதுதான் ஆரம்பம். அதுநாள் வரை தனது ஆடையில் கவனம் செலுத்தாதவன் அன்று முதல் தன்னை கவனிக்க ஆரம்பித்தான். அதே பேருந்தில் கல்லூரிக்கு 4 வருடங்களாக சென்று கொண்டிருந்த போது அலுப்பாக தெரிந்தது. ஆனால் இப்பொழுதோ பேருந்து பயணம் இருவரின் வாழ்க்கையிலும் புதிய அனுபவத்தை கொடுத்தது. ஆரம்பத்தில் அவள் தன்னை பார்க்கட்டும் என்று இருந்தவனின் பார்வை எப்பொழுது அவளின் மீது விழ ஆரம்பித்தது என்று தெரியவில்லை. பார்வைகள் பல கதைகள் பரிமாறிக்கொள்ள பேச்சுவார்த்தைகளற்ற மௌனம் மட்டுமே அவர்களின் காதலை வளர்த்தது. பரோட்டா போட்டு முடித்துவிட்டு ஓரமாக இருந்த நாற்காலியின் மீது அமர்ந்திருந்தவனை கலைத்தது சங்கரின் குரல். என்னப்பா கலப்பா இருக்கா? சட்டென்று சுதாரித்து கொண்டவன் இல்லைண்ண என்று எழுந்து கொண்டான். அப்பொழுது அவன் அருகே வந்த முரளி, மச்சான் அவன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றான் மெல்லிய குரலில். அவன் சென்று இதயாவின் காதை கடிப்பதை பார்த்த சங்கர் கையில் இருந்த துண்டால் அவனை அடித்து, நீங்கெல்லாம் தாண்டா அவனை கெடுக்கிறது, என்னடா சொல்ல வந்த என்று முறைத்தார். ஹிஹி ஹி என்று முதுகை தடவியபடியே வழிந்தவன், சும்மாதான் அண்ணன் பேச வந்தேன் என்றவனை முறைத்தார் சங்கர். முரளியின் தோளில் கையை போட்டுக்கொண்டவன் அவனை நகர்த்தி கொண்டே பின்பக்கம் சென்றான். என்னடா மச்சி சொல்ல வந்த? ஹாஸ்பிட்டல் ஆள் ஒன்று சிக்கியிருக்கு. அந்த ஆளுக்கு ஏதோ கொஞ்சம் விஷயம் தெரியும்னு தோணுது. நீ வந்தால் விசாரிக்கலாம்னு நினச்சேன். யார் அது? சம்பவம் நடந்த அன்னைக்கு அங்கே இருந்ததான் கணேசன் சொன்னான். அதுதான் நாமளே போய் விசாரிக்கலாமான்னு கேட்கத்தான் வந்தேன். தாடியை தடவியவன், நாளைக்கு காலையில் போகலாம் முரளி. ஆனால் அவனுங்களுக்கு நாம் விசாரிக்கிறத பற்றி சந்தேகம் வந்துடக்கூடாது. இல்லை மச்சான், இது வெளியில் தெரிய வாய்ப்பே இல்லை. அந்த ராஜேஷ் சாதாரண ஆள் இல்லை. நம்ம ஆட்கள் அத்தனை பேர் மேலேயும் அவன் கவனம் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அப்போ என்ன செய்யலாம், நீயே சொல்லு. சற்று நேரம் யோசித்தவன், அந்த ஆஸ்பத்திரி ஆள் மேலே ஒரு கண்ணை வைங்க. தினமும் எங்கே போகிறான் வரான் எல்லாம் தெரியணும். அவன் ஊரை விட்டு எங்கேயாவது வெளியே போவான். அப்போ ஒரே அமுக்கம் அமுக்கிடுவோம். சரி. அதுவரை இவனுங்க கவனத்தை திசை திருப்பணுமே. பண்ணலாம். நாளையிலேருந்து நீங்கள் எல்லோரும் என்னை பார்க்க வருவதை விடுங்க. அவன் வேலையை பாருங்க. ஃபோனில் மட்டும் பேசிக்கலாம். அதான் இவன் ஒட்டு கேட்குற அளவுக்கு இன்னும் வளரலன்னு நினைக்கிறேன் என்றான். அப்புறம் மச்சான், அந்த பொண்ணு வந்திருக்கே, அதுக்கிட்ட எதுவும் விவரம் தெரிவிக்க வேண்டாமா? கோபத்தோடு அவனது தலையில் அடித்தவன், அதுவாவது நிம்மதியாக இருக்கட்டும்டா. இந்த விஷயம் எதுவும் அதுக்கு தெரிய வேண்டாம். இருந்தாலும் மச்சான், நான் ஒருத்தன் கிடந்து அவஸ்தைப்படுறது பத்தாதா? அந்த பொண்ணாவது நிம்மதியாக இருந்துட்டு போகட்டும். அவனை பரிதாபமாக பார்த்துவிட்டு, சரி மச்சான், நான் சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த கொடுக்கு கைகாலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான், பார்த்துக்க என்று கொளுத்தி போட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். மகளின் அறைக்கு உணவை எடுத்துக்கொண்டு வந்த மங்களத்தை வெளியகற்றாது பார்த்தாள் பார்வதி. ஏம்மா, இங்கே நடந்தது எதுவுமே உன்னை பாதிக்கவே இல்லையா? அவளை நிமிர்ந்து பார்த்துவிட்டு அமைதியாக உணவை எடுத்து வைக்க ஆரம்பித்தார். உன்னைத்தாம்மா கேட்குறேன். நீ பெத்த மகளை ஒருத்தன் இந்த அடி அடிக்கிறான், அதுவும் உன் மகன். அது எதுவுமே உன்னை பாதிக்காத மாதிரி நடமாடிக்கிட்டு இருக்கியே. சாப்பிடு பாரு. எதுக்கு? உன் மகன் வந்து அடிக்கிறதுக்கு சோறு போட்டு வளர்க்குறியாக்கும். அவளை நிமிர்ந்து பார்த்தவர், நீ கிளம்பி போயிடு என்றார். அதுவரை பொறுமையாக பேசிக்கொண்டவள்மா, நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்கிற? அப்போது நான் இங்கே இருந்தால் அவன் என்னை அடிச்சே கொள்ளுவான், அதை நீ வேடிக்கை பார்ப்ப. மகளை நிமிர்ந்து பார்த்தவர் கண்ணீருடன், நீங்கள் இருக்க வேண்டாம் பாரு, சொன்னால் புரிஞ்சுக்கோ, தயவு செஞ்சு போயிடு என்றார் அழுகையுடன். அவரின் அழுகை அவளை என்னவோ செய்ய அருகே சென்றமர்ந்து கொண்டவள், அப்போ இதெல்லாம் அக்காவுக்கும் நடந்ததா என்றாள் கூர்மையான பார்வையுடன். அவரோ பதில் பேசாது முந்தானையால் வாயை பொத்தி கொண்டு அழுதார். சொல்லுமா, அக்காவையும் இப்படித்தான் அடிச்சானா? அவளுக்கும் இந்த கட்டுப்பாடெல்லாம் இருந்ததா? இல்லை என்று தலையசைத்தார். அவ தான் பேச மாட்டாளே, நான் தானே குடும்ப மானத்தை வாங்க பிறந்தவ என்றால் ஓரமாக சுவற்றில் சாய்ந்தபடி. மங்களமோ மகளின் அருகே சென்று கையை பற்றி கொண்டவர், நீங்க இருக்காத போயிடு, மாமா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுப்பார், நீ போயிடு என்றார் கெஞ்சலாக. அன்னையை கூர்ந்து பார்த்தவள், என்ன நடக்குதுமா நம்ம குடும்பத்தில்? நான் வருஷத்துக்கு ஒரு முறை வந்தாலும் முன்னெல்லாம் இப்படி இருந்தது இல்லையே, இப்போ என்னென்னமோ நடக்குதே. நீ சாப்பிட்டு தூங்கு, நாளைக்கு கிளம்பிடு என்று அவளின் கேள்விகளை தவிர்த்து விட்டு அறையை விட்டு வெளியேற முயன்றார். அப்பொழுது, மா, பூட்டி இருக்கிற அறையோட சாவி வேணும் எனக்கு என்றாள்.